ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது லைனிங் ப்ளவுஸ் நிறைய விதங்களில் நம்ம தைக்கலாம். பட் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு முறையை வந்து பின்பற்றுவாங்க. நான் வந்துட்டு இதில் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி லைனிங்கை வந்து தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பேக் எடுத்திருக்கேன். அதாவது பேக்கில் இருக்கிற நல்ல பக்கத்தை மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நல்ல பக்கமாக வச்சுட்டு அந்த லைனிங் பீஸை வந்து மேலே இப்படி டாப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக் லைனை வந்து தைச்சிருங்க. அப்புறமா வெஸ்ட்டில் தைச்சிக்கோங்க. அந்த நெக்கில் இருக்கிற எக்ஸஸ் பீஸை வந்து, அதாவது ஷேப் எடுத்துருக்க மாட்டோம், லைனிங் பிஃபோர் லைனிங் அது ஷேப் எடுத்துகிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் நாச் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ நம்ம திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமும் இது வராது, கரெக்டாக வந்து நம்மளுக்கு நெக்லைன் உட்காரும். இப்போ வந்து அந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் இருந்து நம்ம இப்படி பண்ணோம்னா நல்ல பக்கம் திரும்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நல்ல பக்கத்தை நம்ம வந்து திருப்பிடலாம். இது பேக் சைடு வந்துட்டு லைனிங் போடுற முறை. சீக்கிரமாக கூட நம்ம உல்ட்டா பண்ணி உல்ட்டாவாக இருக்கிறத சரியாக எடுத்து விட்டு இந்த மாதிரி சுற்றிலும் அந்த லைனிங் பீஸை வந்து டாப்பில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு போயிட்டோம்னா பேக் சைடு வந்து முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான முறை. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸு ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஈஸியாக லைனிங் வச்சிடலாம். அதாவது பேக் சைடு வந்து நம்ம எப்படியும் கரெக்டாக பண்ணிடுவோம். பட் இந்த லைனிங் ப்ளவுஸ் பிகினர்ஸ் தைக்கும்போது நான் முழுக்க இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பிகினர்ஸ் வந்து தைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரண்ட் பார்ட் நம்ம தைக்கும்போது ரொம்பவுமே கன்ஃப்யூஸ் ஆகி உல்ட்டா பல்ட்டாவாக தைச்சி மறுபடியுமே வந்து பிரித்து தைப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரைட் நல்ல பக்கத்தில் மேலேயே அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு ஃபஸ்ட்டு நெக்லைன் மட்டும் தைச்சிட்டு அது நாச் அடிச்சுட்டு திருப்பி அந்த லைனிங்கை வந்து திருப்பி மறுபடியும் நெக்லைன்லேருந்து நல்ல பக்கமாக மெயின் ஃபேப்ரிக்கை வந்து வச்சுட்டு இப்படி சுற்றிலையுமே அந்த லைனிங் பீஸை வந்து தைச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே வந்து இதே மாதிரி தான் தைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் தைச்சிட்டோம், அந்த சைடும் கூட சேம் அதே மாதிரி தான். நல்ல பக்கத்தை நம்ம பக்கம் வச்சுட்டு லைனிங்கை வந்து டாப்பில் வச்சுட்டு நெக்லைன் மட்டும் தைச்சிட்டு நாச் அடிச்சுட்டு திருப்பி நெக்லைன்லேருந்து அடித்து சுற்றிலையுமே நல்ல பக்கமாக திருப்பி சுற்றிலையுமே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட் வந்து நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது வெஸ்ட் பேண்டு தைக்கணும், பெல்ட் தைக்கிறோம். சேம் பெல்ட்டு கூட அவ்வளோதான். லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபஸ்ட்டு எல்என் ஆர்ன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே நல்ல பக்கமாகவே வச்சு இந்த லைனிங் பீஸை வந்து மேலே வச்சு இப்படி தைச்சி திருப்பினோம்னா, இது மெயினாக நிறைய பேர் ராங் பண்ணுறதே இந்த பெல்ட்டு பக்கம்தான். ராங் சைடு ரைட் சைடு தைச்சிட்றாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம். அங்கே நம்ம இன்ட்டு மார்க் போட்டோம்னா ரைட் சைடு ராங் சைடு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்போது அதுக்கு மேலே வச்சு தைச்சதும் நம்மளுக்கு வந்து ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு. வலது பக்கம் வெஸ்ட் பேண்ட், வலது பக்கம் இடது பக்கம் வெஸ்ட் பேண்ட். ஸோ இதே மாதிரி நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்து தைச்சி கரெக்டாக வச்சுக்கணும்.
பாருங்கள் வெஸ்ட் பேண்ட் கூட ஆச்சு, பெல்ட் ஆச்சு, ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ்ஸை வந்து நம்ம நல்ல பக்கமாகவே வச்சு அதாவது நான் இந்த ப்ளவுஸ் வெட்டும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்லீவில் எக்ஸஸ் துணி வச்சு தைக்கணுமா இருந்தது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வச்சு தைச்சிட்டேன். அப்புறமா நல்ல பக்கமாகவே ஸ்லீவ் வச்சுட்டு அந்த லைனிங் பீஸை டாப்பில் வச்சுட்டு பாருங்கள் இங்கே பாட்டமில் நான் வந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன். தைச்சிட்டு திருப்பியுமே அந்த லைனிங்கை வந்து இப்படி திருப்பி அந்த எட்ஜு கார்னரில் வந்து இன்னொரு தையல் போட்டு நல்ல சைடாக திருப்பிட்டேன். பாருங்கள் இப்படி திருப்பிட்டு ஃபுல்லாக டாப்பில் ஃபுல்லாகவே அந்த ஸ்லீவ்ஸை வந்து தைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதாவது லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளவுஸில் ஏதாவது சீக்வன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் லைனிங் போடும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா ஊசி டேமேஜ் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம்கி, மோத்திஸ், நான் இப்போ தைச்சிட்ருக்கிற அந்த ஸ்லீவில் கூட நிறைய சம்கி, மோத்தி ஒர்க் இருந்தது. அதையெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அந்த ஸ்லீவ்ஸை வந்து லைனிங் அட்டாச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஊசியும் கூட நம்மளுக்கு வந்து உடையாது. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லு சுற்றிலையும் நம்ம வந்து ஸ்லீவ்ஸை தைச்சிட்டோம். ஸோ சீக்வன்ஸ் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்லீவ்ஸ் தைக்கிறீங்கன்னா நான் சொன்ன அந்த இதை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே நான் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைனிங் போட்டு முடிச்சிட்டோம். வாங்க இப்போ அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த அளவுகளில் ஃபஸ்ட்டு எல்லா டாட்ஸுமே நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி எல்லா டாட்ஸையும் க்ளீனாக நம்ம தைச்சிக்கலாம். ஸோ ஆஃப்டர் லைனிங் அந்த டாட்ஸு இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஸோ அக்கார்டிங் அந்த மார்க் படி எல்லா டாட்ஸையும் கரெக்டாக தைச்சோன்னா அப்புறம் கப் ஷேப் அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பேண்டை நம்ம அந்த கப் ஷேப் என்ன தைச்சிருப்போமோ அதை கொஞ்சம் மேலே விளக்கி விட்டு அந்த வெஸ்ட் பேண்டை வந்து தைச்சிக்கணும். அந்த கப்பு ஷேப்போடு தைக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஒரு சைடு தைச்சிட்டோம், கப் ஷேப் தைச்சி அந்த வெஸ்ட் பேண்டை பட்டி பீஸ் தைச்சி வச்சிட்டோம். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 பக்கமுமே டாட்ஸ் பிடிச்சி அந்த வெஸ்ட் பேண்டை வந்து தைச்சிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த பீஸில் என்ன ஒரு பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து அந்த லைனிங்ஸ் கரெக்டாக வரணும். நம்ம அந்த டாட் பிடிச்ச லைனிங் ஏர்பேராக வந்திருக்கக்கூடாது. அதை தான் நான் வச்சு பார்த்தேன். இப்போது வி பட்டியும் ஹுக் பட்டியும் தைக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் வந்துட்டு ஹுக் பட்டி தைச்சிட்ருக்கிறேன். வி பட்டி ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வி பட்டியை நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி தைப்போமோ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 அல்லது 2 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்புறமாக அட்டாச் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வி பட்டி பாருங்கள் இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மார்க் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். பாருங்கள் இதே மாதிரி நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி வி ஷேப்பு 2 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அடிச்சிட்டு போவோமோ சேம் அதே மாதிரி தான் தைக்கணும். இதில் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை, அந்த மார்க்கிங் மட்டும்தான் நம்மளுக்கு. ஸோ அந்த வி ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹுக்கு போகிறதுக்கான அந்த ஹோலை வந்து கரெக்டாக நம்ம 2 இன்ச்சஸ்க்கு போட்டோம்னா மினிமம் 4 மேக்ஸிமம் 5 ஹுக் வந்தால் நம்ம பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள் இது வி பட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு ஹுக் பட்டி எடுத்துக்கோங்க. ஹுக் பட்டி ஆஸ் யூஷுவலாக வலது பக்கம் வி பட்டி வரும், இடது பக்கம் ஹுக் பட்டி வரும். அதை கொஞ்சம் சிலர் வந்து வேறு மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வி பட்டியும் ஹுக் பட்டியும் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த ஹுக் பட்டி வந்து ரொம்ப ஈஸி. நல்ல பக்கமாகவே ப்ளவுஸ் இதை வச்சு வி பட்டி ஹுக் பட்டியோடைய ஏன்னா 1.5 இன்ச் 1 இன்ச் போதும். ஏன்னா அது உள்ளே போயிடும் துணி.
நம்மளுக்கு எக்ஸஸ் துணி தேவைப்படாது. வி பட்டியில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு துணி வெளிப்பக்கமாக நம்மளுக்கு வரும். அது மைனஸ் பண்ணி தான் நம்ம வெஸ்ட் பேண்டில் வந்து அளவெடுத்து கரெக்டாக நம்ம இது பண்ணோம் பாருங்கள். அந்த ஹுக் பட்டி வந்துட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கமாக தள்ளி விட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி மடிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த நம்ம டாட் பிடிச்சதெல்லாம் கரெக்டாக வரணும். இப்போ பேக் சைடு வந்துட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக அளவு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி ஒரு ஸ்மால் மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அதுக்கு சரி சமமாக தைச்சதுக்கப்புறம் நம்ம எங்கே டாட் பிடிக்கணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் வந்து இது வந்து ஒரு சின்ன லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இது வந்து ப்ராட் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு அதில் சீக்வன்ஸ் அந்த ஸ்லீவுக்கு கிராண்டாக இருக்கணும், இது வந்துட்டு லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்கலான்னு அதை வந்து அளவு பார்த்துக்கிட்டேன். லேஸ் ஒர்க்குக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேக் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. மறுபடியும் இப்போ வந்து சேம் கலர் லேஸ் எடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் நெக்லைனில் இருந்தே நான் வந்து அந்த லேஸை கரெக்டாக நெக்கு சுற்றியுமே வந்து இந்த ப்ராட் நெக்கு. ஸோ அந்த ப்ராட் நெக்குக்கு வந்துட்டு நம்மளுக்கு அழகாக வரும். அந்த நெக் வந்து க்ளீனாக உட்காந்துருக்கு. ஸோ சுற்றிலையுமே வந்து அழகாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஹெவி லுக்காக இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் லுக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்லீவுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மெரூன் கலர் லேஸு அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கினேன் பாருங்கள். மறுபடியுமே இன்னொரு லைன் வந்து போட்டு அதை அழகாக கவர் பண்ணி முடிச்சுக்கிட்டோம்னா அது அப்படியே சப்பட்டையாக அந்த முதுகு பகுதியில் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்கும். ஸோ இது லேஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இல்லை எனக்கு அந்த ப்ளவுஸே ஓகே அப்படின்னா லேஸ் கொடுக்காமையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் எனக்கு லேஸ் ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல். இப்போ வந்து பேக் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 4 இன்ச் 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக டாட்டை வந்து மார்க் பண்ணி 2 பக்கமுமே டாட் பிடிச்சிக்கோங்க. பேக் டாட்ஸ் இது பேக் சைட் டாட்ஸு பிடிச்சிட்டு மறுபடியும் இப்போ வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் கரெக்ட் அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கரெக்ட் அளவு இருக்குது. இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நான் சீக்வன்ஸ் ப்ளவுஸுனாலும் நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எல்லா சீக்வன்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா ஊசி டேமேஜ் ஆகும். கொஞ்சம் அது கவனத்தில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் கரெக்டாக அளவு பார்த்துட்டு ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க. இப்படி ரஃப்பாக, அதாவது ரஃப் தையல் மீன்ஸ் ஒரு ஓரத்தில் போட்டுக்கோங்க. இன்னும் நம்ம அது கரெக்ட் அளவு பிடிக்கல. இப்போ தான் வந்துட்டு ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் பாட்டம் கீழே நம்மளுடைய கையளவு, மறுபடியும் நம்மளுடைய இந்த இடுப்பு சுற்றளவு, அதாவது வீப்பட்டி கொடுத்துருக்கிற இடத்துல அந்த தையல் வந்திருக்கிற இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகணும். அந்த பட்டியோடு சேர்த்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 3 விஷயமும் கரெக்டாக மார்க் பண்ணி இப்படி ஒரு மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ எக்ஸஸாக சில ஒரு 2 தையலாவது போட்டுக்கோங்க. கிட்ட 3 தையலாவது, மேக்ஸிமம் 3 போடுங்க போதும். கசகசன்னு அதிகமாக தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே 3 போட்டுக்குவேன். ஸோ உங்கள் விருப்பம் 2ன்னா 2லேயே முடிச்சுக்கோங்க, இல்லை 3ன்னா 3 தையல் போட்டுக்கோங்க. அதை வந்து கரெக்டாக எக்ஸஸ் துணியெல்லாம் நான் வெட்டிட்டேன் பாருங்கள். ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆயிடுச்சு, அழகாக வந்தது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வந்துடும். அதாவது லைனிங் ப்ளவுஸ் வந்து இவ்வளோ நீட்டாக ஈஸியாக வேகமாகவும் தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.